اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم إنا نسألك علما نافعا. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அப்போ ஒரு ஹதீஸ் மர்தூதாகுவதற்கு ரெண்டு காரணங்கள் சொன்னாங்க. அஸ்ஸகத்து மினல் இஸ்னாத் அத்தானு ஃபிர் ராவி. அஸ்ஸகத்து ஃபில் இஸ்னாதில் மினல் இஸ்னாதில் முஅல்லக்கு, முர்சலு, முஅலலு, முன்கத்திய, முதல்லஸு, முர்சலுல் ஹஃபி, முர்சலு சஹாபி அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து அத்தானு ஃபிர் ராவியில் அதாலத்தை கவனித்த 5 குறை, அறிவிக்கும் திறனை கவனித்த 5 குறை. இந்த அறிவிக்கும் திறன் கவனித்து வரக்கூடிய குறையில் லாஸ்ட் குறை என்னது? முஹாலிஃபத்து லி சிக்காத். ஒரு அறிவிப்பாளர் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவித்தால் அது அவருடைய அறிவிக்கும் திறனில் இருக்கக்கூடிய குறைபாடை காட்டுது. ஒரு அறிவிப்பாளர் சிக்கத்தான உறுதியான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு முரணாக அறிவித்தால் அவரிடத்தில் அறிவிக்கும் திறனில் லபுத்தில் குறை இருப்பதாக அது காட்டுது. இந்த முஹாலிஃபத்துன் லிசிக்காத்தை சில வகைகளாக பிரிக்கிறாங்க. என்னென்ன வகை? முத்ரஜு, மக்லூபு, அல் மசீது ஃபி முத்தரில் அசானீத், வல் முல்தரிபு, முசஹஃப். எத்தனை வகை? 5 வகையாக பிரிக்கிறாங்க. முத்ரஜு, மக்லூபு, மசீது ஃபி முத்தசிலில் இஸ்னா அசானீத், முல்தரிப், முசஹஃப். முத்ரஜ்னா என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முத்ரஜ்னா என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், முத்ரஜ் இருக்குது அந்த வகை. தாரிஃபு லுகத்தன் இஸ்மு மஃஊல். அது ஒரு இஸ்மு மஃஊல். எதிலிருந்து வரக்கூடிய இஸ்முல் மஃஊல்? அத்ரஜிலிருந்து. அத்ரஜ்து ஷைய ஃபிஷ்ஷையி. ஒரு பொருளை இன்னொரு பொருளிலே நுழைத்தேன், நான் நுழைத்தேன். அத்ரஜனா நுழைத்தான் அப்படின்னு அர்த்தம். அஃஆல வஸ்னு. அந்த அத்ரஜ என்கிறதுலேருந்து வரக்கூடிய இஸ்முல் மஃஊல் தான் முத்ரஜ். அதாவது இதா அதுஹல் துஃபீஹி வலம்மன் துஹு ஈயாஹு. அதிலே நுழைத்தால் மேலும் அதிலே சேர்த்தால் என்ற அர்த்தம். இஸ்திலாஹில் என்ன அர்த்தம் அப்படின்னா, மா குய்யிர சியாக்கு இஸ்னாதிஹி. ஒரு அறிவிப்பாளர் தொடர்வரிசைக்கு கீழே வரக்கூடிய ஒன்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவிப்பாளருடைய தொடர்வரிசைக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டியவை மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சனதுக்கு உரிய வர வேண்டிய ஹதீஸு கீழே என்ன செய்யப்பட்டிருக்கு? சியாக்கு இஸ்னாதுன்னா என்னது? அந்த அறிவிப்பாளர் தொடர்வரிசைக்குன்னு கொண்டு வரப்பட வேண்டிய ஹதீஸ் இருக்கும்ல, அந்த மத்தன் இருக்கு. அந்த மத்தன் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சனது வேற இருக்கும். அந்த சனதுக்கு கீழே வர வேண்டிய ஹதீஸு அது வராமல் வேற ஒரு ஹதீஸு கொண்டு வந்திருப்பாங்க. அல்லது நல்லா கவனிங்க, சம்மந்தம் போல உதுகில நுழைக்கப்பட்ட ஒன்று, ஃபி மத்தனிஹி ஒரு ஹதீஸனுடைய மத்தனிலே நுழைக்கப்பட்ட ஒன்று, மா லைஸ மின்ஹு அதிலே இல்லாத ஒன்றை நுழைக்கப்பட்ட ஒன்று, பிலா ஃபஸ்லின் எந்த இடைவேளியும் இல்லாமல், எந்த கேப்பும் விடாமல் சனதில் இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையோ ஒரு சென்டென்ஸையோ அந்த மத்தனில் நுழைக்கிறது. இதுக்கு பேர் என்னது? முத்ரஜ். அதாவது ஒரு சனதுக்கு கீழே வர வேண்டிய ஹதீஸு அதை கொண்டு வராமல் மாற்றப்பட்டிருக்கும். அல்லது சனதுடைய அந்த மத்தன் இருக்க ஹதீஸுடைய மத்தன், அந்த மத்தனிலே வேறொரு அந்த மத்தனில் சம்பந்தப்படாத ஒரு வார்த்தையோ ஒரு சென்டென்ஸோ என்ன செய்யப்பட்டிருக்கும்? அதில் நுழைக்கப்பட்டிருக்கும். எந்த அளவுக்குன்னா அது ஹதீஸில் கட்டுப்பட்டதா அல்லது அது வேறையான பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு கேப் இல்லாமல், பிலா ஃபஸ்லின் கேப் இல்லாமல் அதுவும் ஹதீஸோட சேர்ந்து வந்திருக்கும். வாசிக்கிறவங்க நினைப்பாங்க இந்த வார்த்தையும் ஹதீஸில் கட்டுப்பட்டதுன்னு நினைப்பாங்க. விளங்குதா? இலியாஸ் மூலா விளங்குதா? யூசுஃபா இப்போ கீழே உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. முத்ரஜுல் இஸ்னாத், முத்ரஜுல் மத்தன்.
சனதிலே ஏற்படக்கூடிய முத்ரஜ், மத்தனிலே ஏற்படக்கூடிய முத்ரஜ். சனதிலே ஏற்படக்கூடிய முத்ரஜ் என்ன? அதை தான் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? அந்த அறிவிப்பாளர் தொடர்வரிசைக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டிய அந்த மத்தனை மாத்திடுறது. அந்த சனதுக்குரிய ஹதீஸ் மத்தனை கீழே கொண்டு வராம ஏதோ ஒரு பேச்சை மத்தனை கீழே கொண்டு வந்துடுறது. குய்யிர மாற்றப்பட்ட ஒன்று, சியாக்கு இஸ்னாதிகி அந்த அறிவிப்பாளர் தொடர்வரிசைக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டியவை மாற்றப்பட்ட ஒன்று. இப்போ மின் சுவரிகி உங்களுக்கு விளங்குறதுக்காக அது ஒரு சூரத்தான் சொல்கிறேன். அது எப்படி? ஐ யசூக்கர் ராவி அல் இஸ்னாத, ஒரு அறிவிப்பாளர் தொடர்வரிசையை இழுத்து வருகிறார்னா என்ன செய்கிறாரு? சொல்கிறார். மாணவர்களை உட்கார வச்சு என்ன செய்கிறாரு? பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு சனதை சொல்கிறாரு. சனதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆறிலும் இடையிலே ஒருவர் இடையாக வந்து விடுகிறார். இப்போ கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஒரு ஹதீஸுடைய சனது சொல்கிறேன், ஹத்தசனான்ற இன்னும் என்ன சொல்லலை, இன்னும் மத்தன்னு சொல்லலை. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நாங்கள் அப்துல் ரஹ்மான் உள்ளே வர்றாரு. என்ன செய்கிறாரு? இப்போ இன்ட்ரோல் கேட்குறாரு, பாத்ரூம் போகணுன்ட்டு. இப்போ கேட்குறாரு. இப்போ நான் சனதை சொல்லிகிட்டு இருந்தேன், அவருக்கு பதில் சொல்கிறதுக்காக யார் கிளாஸுக்கு இல்முடைய இடையிலே கழிவறைக்கு செல்கிறாரோ அவருக்கு கல்வி பரக்கத்து கிடைக்காது. சும்மா இப்படி சொல்கிறேன். இப்போ அங்கேருந்து மாணவர் என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்கனவே சனது சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த சனதுக்குரிய மத்தன் எழுதிட்டாங்க. விளங்குச்சா? இப்போ போட்டிருக்கு பாருங்க. ஆறிலும் இடையிலே ஒருவர் என்ன செய்தார்? வந்தார். ஃபயக்கூலு கலாமன் அந்த அறிவிப்பாளர் ஒரு பேச்சை பேசினார். மின் கிபிலி நஃப்சிஹினா என்னது? தன் புறத்திலிருந்து ஒரு பேச்சு பேசினாரு. பாலுமன் சமியஹு அங்கிருந்த சிலர், கேட்ட சிலர் அவர்கள் நினைத்து கொண்டார்கள், அன்ன தாலிக்கல் கலாம நிச்சயமாக அவர் பேசிய பேச்சு மத்தனு தாலிக்கல் இஸ்னாத், அவர் சொன்ன சனதுக்கு இதான் மத்தன்னு எழுதி போட்டாங்க. கதாலிக்க அப்படியே அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ இதைத்தான் நம்ம சொன்னோம். சியாக்குல் இஸ்னாத். சியாக்குல் இஸ்னாத் என்ன இருக்குது? மாறி இருக்கு. அந்த சனதுக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டிய மத்தன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இதுதான் முத்ரஜுல் இஸ்னாத். இதுக்கு உதாரணமா ஹதீஸ்ல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. கிஸ்ஸத்து சாபித் இப்னு மூசா ஜாஹித் ஃபி ரிவாயத்திஹி. சாபித் இப்னு மூசா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஜாஹித், அவர் அதே நேரத்தில் அறிவிப்பாளர், பெரிய சூஃபி. அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிச்சதாக வருது. மன் கஸ்ரத்து சலாத்துஹு பில்லைல் ஹசுன வஜூஹு பின் நஹார். சுப்ஹானல்லாஹ். என்னது? யார் இரவை கொண்டு யாருடைய தொழுகை அதிகமாகிறதோ, இரவிலே யாருடைய தொழுகை அதிகமாகிறதோ, ஹசுன வஜூஹு பின் நஹார், பகலிலே அவருடைய முகம் அழகாகி விடும். இதான் அவருடைய ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தி. இதுக்கு ஒரு கிஸ்ஸா சொல்றாங்க. அசலுல் கிஸ்ஸா, இந்த சம்பவத்தினுடைய அசல் எப்படி தெரியுமா? அன்ன சாபித் இப்னு மூசா, இந்த சாபித் இப்னு மூசான்றவங்க ஒரு நாள் தகலாலா ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காதி. ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காலின்ற உஸ்தாத், அவங்க ஒரு பெரிய உஸ்தாது, ஒரு முஹத்தீஸ். அவங்கள்ட்ட இவர் நுழையிறாரு. இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, நம்மளை மாதிரி ஷரீக் இப்னு அப்துல்லா அல் காலி பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்திட்டு இருக்கும் போது இவங்கள்ட்ட யார் வர்றா? மாணவர்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே யார் வர்றாரு? சாபித் இப்னு மூசா, பெரிய ஜாயிது. நைட்லாம் தூங்க மாட்டார், ஒரே சூஃபி. நைட்லாம் உட்காந்து இரவு விழிச்சு என்ன செய்வார்? வணங்கக்கூடிய ஒரு பெரிய ஜாயித். அவங்க அப்படி அங்கே வர்றாங்க. வஹுவ யும்லி. ஆனால் இந்த ஷரீக் இப்னு அப்துல்லா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தன்னுடைய மாணவர்களுக்கு ஹதீஸை, யும்லினா என்ன அர்த்தம்? என்னது? மொழிகிறார். ஹதீஸ் சொல்லிட்டு இருக்காரு, சனதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்றாரு? வயக்கூலு, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஹத்தஸ்னா அல் அமஷ் அன் அபி சுஃபியான் அன் ஜாபிர் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கால ரசூல்லான்னு சொல்லும் போது தான் அவர் வந்துட்டார். யாரு? சாபித் இப்னு மூசா அஸ்-ஜாஹித். அப்போ உடனே என்ன செய்யறாங்க? ஒரு சக்கத்தை, அமைதியா இருக்காங்க. எக்துபல் முஸ்தம்லி, அங்க உட்கார்ந்து இருக்கிற முஸ்தம்லினா யாரு? அந்த மொழிவதை கேட்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பேர் என்னது? முஸ்தம்லி.
முஸ்தம்லினா யாருன்னா கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் இப்போலாம் மைக் இருக்குங்க. இப்போலாம் என்ன இருக்குது, எத்தனாயிரம் பேரை கூட்டினாலும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஹதீஸ் சொன்னால் கேட்டுரும், பாடம் நடத்தினா கேட்டுரும், பயான். அப்போ என்ன ஆகுனா முஹத்தீசீன்களுடைய சபையில் பலாயிரக்கணக்கான பேர் உட்காந்துருப்பாங்க. 2000, 3000, 4000, 10,000 எப்படி கேட்கும், லட்சம் பேர் கூட உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த சபையில் முத்தக்கபீர் நம்ம தொழுகையில் சொல்கிறோம்ல, ரொம்ப கூட்டமாயிருச்சு மைக் இல்லை அப்படின்னா ஸ்பீக்கர் மாதிரி என்ன செய்வார், ஒருத்தர் பின்னாடி இருக்கிறவர் சொல்வார், அப்போ எல்லாருக்கும் கேட்கும். அப்போ ஹதீஸ் கலை அந்த சபையில் வந்து முஸ்தம்லின்னு இருப்பார். அவர் யாருன்னா யுபல்லிஹு சௌத்தல் முஹத்திஸி இதா கசுரத்துல்லாஹு ஃபில் மஜ்லிஸ். கீழே போட்டிருக்கா, ஒரு மஜ்லிஸில் மாணவர்கள் அதிகமாயிட்டா அந்த உஸ்தாது முஹத்தீஸுடைய சத்தத்தை எத்தி வைக்கக்கூடியவர். இப்போ உங்க ஹதஸ்னா அல் ஆமஷ்னா இந்த முஸ்தம்லி ஹதஸ்னா அல் ஆமஷ் அப்படின்னுவார். சொல்ற புரிஞ்சா? இப்ப இந்த இவர் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த அறிவு சனது சொல்றாங்கல்ல, சனதை சொல்லிட்டு இந்த முஸ்தம்லி இருக்கிறாங்களே எத்தி வைப்பவர்கள், அவங்க எழுதுவதற்காக இவர் கொஞ்ச நேரம் கேப் விடுறாரு. எழுதணும்ல, சனதை சொல்லிட்டு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு முஸ்தம்லி எழுதுவதற்கும் அவர் மூலியமாக மற்ற மாணவர்கள் எழுதுவதற்கும் இவங்க கொஞ்சம் கேப் விடுறாங்க. அந்த கேப்ல யாரை பார்த்துட்டாங்க, ஃபலம்மா நலர இலா சாபித், அந்த சாபித்தை பார்த்துட்டாங்க. அவரை பார்த்து அப்படியே முகம் அப்படியே அழகா இருக்கு, பெரிய சூஃபி இல்லை, நைட்லாம் முழிச்சிருந்து வணங்குறது, முகம் அப்படி அழகா இருக்கு. அவருக்கு தோதுவா ஒரு செய்தி சொல்றாங்க, மன் கசுரத் சலாத்துஹு பில்லைலி ஹஸன வஜ்ஹுஹு பின்னஹார். யாருக்கு இரவிலே தொழுகை அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு பகலிலே முகம் அழகாக இருக்கும். இது யாருக்காக சொன்ன செய்தி பார்த்தா ஏன் சொன்னாங்க, கசது விதாலிக்க சாபித்தன், இவர் இந்த செய்தியை சொன்னது சாபித்துக்காக. ஏன்னா லி சுஹுதிஹி வராயிஹி, சாபித்துடைய சுஹுதை பற்றற்ற தன்மையையும் அவருடைய பேணுதலையும் சுட்டி காட்டுவதற்காக இந்த செய்தியை சொன்னாங்க. ஆனா ஃபலன்ன சாபித், என்னது அங்க வந்த சாபித் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா அன்னஹு மத்னு தாலிக்கல் இஸ்னாத், வந்த சாபித்தை என்ன நினைச்சிட்டாரு, முன்னாடி இவங்க அந்த சனது சொன்னாங்களே அந்த சனதுக்குரிய மத்தம் தான் இது நினைச்சிட்டு ஃபகான யுஹத்திஸு பிஹி கதாலிக், அவ்வாறே ஹதீஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன ஆகி போச்சு, சியாக்குல் இஸ்னாத் என்ன ஆயிருச்சு, மாறிடுச்சு. சனதுக்கு கீழே வர வேண்டிய மத்தன் என்ன செய்யப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது, முத்ரஜுல் இஸ்னாத். முத்ரஜுல் மத்தன்னா என்னன்னா மா உதுகில ஃபி மத்தனிஹி, ஹதீஸனுடைய மத்தனிலே நுழைக்கப்பட்ட ஒன்று, மாலைச மின்ஹு அதில் இல்லாத ஒன்று, பிலா ஃபஸ்லின் எந்தவித இடையிலும் இல்லாமல். அக்ஸாமுஹு சலாசத்துன், 3 விதமான முத்ரஜுல் மத்தன் இருக்கு. ஐயகூனல் இத்ராஜு ஃபி அவ்வலில் ஹதீஸி, ஹதீஸுடைய ஆரம்பத்தில் இத்ராஜ் ஏற்பட்டிருக்கும், ஹதீஸில் இல்லாத ஒன்று நுழைச்சிருப்பாங்க. வஹுவ கலீலுன், அது ரொம்ப குறைவு. லாக்கின்னு அக்ஸரு மின் உகூஹி ஃபி வஸ்திஹி, அதிகமாக அது நிகழ்வது எங்கே தான், நடுவில் தான். ரெண்டாவது ஐயகூனல் இத்ராஜு ஃபி வஸ்தில் ஹதீஸி, ரெண்டாவது வகை என்னது, ஹதீஸுடைய மத்தனுடைய நடுவில் இல்லாத ஒன்று நுழைஞ்சிருக்கும். வஹுவ அக்கல்லு மினல் அவ்வல், அது முதலாவது இதை விட குறைவு. மூன்றாவது யகூனுல் இத்ராஜு ஃபி ஆஹிரில் ஹதீஸி வஹுவல் காலிப், ஹதீஸுடைய கடைசியில் அது நுழைவது, இது பெரும்பாலும் இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் அதிகமாக இத்ராஜுல் மத்தனில் 3வது வகை தான் அதிகமாக ஏற்படும் சொல்கிறாங்க. 3க்கும் ஒரு 3 உதாரணத்தை சொல்கிறாங்க, நமக்கு புரிஞ்சிடும். என்னது, இத்ராஜுல் ஃபி அவ்வலில் ஹதீஸ், ஹதீஸுடைய ஆரம்பத்தில் இத்ராஜ் வர்றது, ஹதீஸுடைய ஆரம்பத்தில் இத்ராஜ் வர்றது. உதாரணமாக போட்டிருக்காங்க பாருங்க, மிசால் போட்டிருக்கா. அது எப்படிங்க, அன்னர் ராவி யகூலு கலாமன், ஒரு அறிவிப்பாளர் நிச்சயமாக யகூலு அவர் சொல்கிறார், கலாமன் ஒரு பேச்சை சொல்கிறார், யுரீது ஐ யஸ்ததில் அலைஹி பில் ஹதீஸி, தன் புறத்திலிருந்து ஒரு பேச்சை சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்.
கேட்குறவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அவருடைய பேச்சும் ஹதீஸில் இருக்கிறதுன்னு நினச்சி எழுதிட்டாங்க. உதாரணமாக பாருங்க, அதில் ஒரு ஹதீஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன். அஸ்பிஹு அல் வுலூஅ வைலுன் லில் அகாபி மினன்னார். அதை மட்டும் அண்டர்லைன், அதான் உதாரணம். அஸ்பிஹுல் வுலூஅ வைலுன் லில் அகாபி மினன்னார் இருக்கா? இப்போ இதில் அஸ்பிஹு அல் ஒலு இருக்குல்ல, இந்த அஸ்பிஹு அல் ஒலுன்றது ஹதீஸ் இல்லையா, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வார்த்தையாம். அஸ்பிஹு அல் ஒலுனா என்ன அர்த்தம்? ஒலுவை நீங்கள் என்ன செய்யுங்க, பர்ஃபெக்டாக செய்யுங்கன்னு அர்த்தம். என்ன செய்யுங்க, எந்த உறுப்பும் நலையாமல் போயிடக்கூடாது, எந்த உறுப்பும் கழுவப்படாமல் போயிடக்கூடாது. அதான் என்ன சொல்லுவாங்க, அஸ்பிஹு அல் வுலூஅ. இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவர்கள்ட்ட அஸ்பிஹு வுலூஅ அப்படின்ட்டாங்க. வுலுவை என்ன செய்யுங்க, நீங்கள் பரிபூரணமாக முழுவதுமாக கரெக்டாக செய்யுங்கள். நம்ம யார் வந்திருக்கா? திருச்சி ஆஷிக் மூலம் வந்திருக்கின்றது வாயை நுழைந்து சொல்லு. சொல்லிட்டு அபூ ஹுரைரா அஸ்பிஹுல் ஒலுவன் தன் புறத்துலன்னு சொல்லிட்டாங்க. எப்பா ஒலுவை என்ன செய்யுங்க, நீங்கள் நல்லா பரிபூர்ணமாக குறையில்லாமல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு ஆதாரமாக ஒன்று சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க கேப் இல்லாமல், வைலுன் லில் அகாபி மினன்னார்ன்ட்டாங்க. அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைலுன் லில் அகாபி மினன்னார்னா என்ன அர்த்தம்? இந்த ஒலுவின் போது இந்த கால் கழுவும் போது என்ன செய்யும்? வைலுல் அகாபி மினன்னார் போடுங்க, ஷரஹ் போடுங்க, ஃபோனில் ஷரஹ் போடுங்க. ஒலு செய்யும் போது என்ன செய்வோம்டா, எல்லா உறுப்பையும் கழுவிடுவோம். ரெண்டு மிஸ் ஆகும். எது சொல்லுங்க? ரெண்டு உறுப்பு லைட்டாக சில கழுவாமல் போயிடுவோம். காபு மெர்ஃபக்கு கழுவிட்டே இருப்போம், நமக்கு என்ன செஞ்சிடும், இங்கே தண்ணி படாமல் போயிடும். சில நேரங்கள் நம்ம மற்ற உறுப்பு கழுவுறதுக்குள்ளே இங்கே காஞ்சி போயிடும். ஒளி செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா இங்கே காஞ்சிருக்கும், தண்ணி பட்டுச்சா இல்லையான்னு டவுட் வரும். இது மிஸ் ஆகும். எது மிஸ் ஆகும்? காலுடைய அந்த பின்பகுதி மிஸ் ஆகும். இதை சரியாக கழுவாதவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வயல் என்ற நரகம் இருப்பதாக அந்த ஹதீஸில் இன்தார் செஞ்சுருக்கிறாங்க. வயலுள்ள ஆக்காபி மினன்னார்னா அதுதான் முராதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? ஏன்னா ஒதுவில் இந்த ரெண்டு உறுப்பு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்போ அபூ ஹுரைரா இந்த வயலுள்ள ஆக்காபி மினன்னார்ன்ற ஹதீஸை அறிவிக்கும் போது அதை அறிவிக்காமல் அதுக்கு ஆரம்பத்தில் தன்னுடைய வார்த்தையான அஸ்பிஹு அல் வுலூஅ சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வயலுல் அகாபி மினன்னார்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில அறிவிப்பாளர் என்ன நினச்சிட்டாங்கடா, அஸ்பிஹு அல் வுலூஅ ஹதீஸ்ன்னு சொல்லி எழுதிட்டாங்க. இப்போ இங்கே எங்கே முத்ரஜ் ஏற்பட்டிருக்கு? ஆரம்பத்தில் ஹதீஸில் மத்தனில் இல்லாத ஒன்று. தெளிவாக இருக்கீங்களா? நம்மளா இல்லை கவனிக்கிறா? தெளிவாக இருக்கீங்களா? இல்லை புரியுதா? கிதாப் கவனிக்க எங்கே வருதுன்னு தெரியுதா? ஒரு மாதிரி ஏதோ நீங்கள் தான் இருக்கீங்க, கம்மியாக தான் இருக்கீங்க, நல்லா கவனிங்க. இல்லை தெளிவாக இருக்கீங்கல்ல? இல்லை ஏதோ ஏதோ சிந்தனை எங்கேயோ போகிற மாதிரி தெரியுதே. நல்லா இருக்கீங்கள? எங்கே வருதுன்னு தெரியுதா நான் சொல்கிறது? லா தகுன் காஃபிலீன் அம்மா உதர்ரிசு. அப்போ புரிஞ்சா? அப்போ எழுதுறவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அந்த பேச்சையும் மத்தனில் நுழைச்சு அஸ்பிஹுல் வுலூஅ வயலுன் லில் அகாபி மினன்னார் எழுதிட்டாங்க. அப்போ இது என்னது? முத்ரஜுன் ஃபி அவ்வலில் இஸ்னாத். இப்போ பாருங்களேன், மசலன் மா ரவாஹுல் ஹத்தீப்ன்ற இமாம் அறிவிக்கிறாங்க, மின் ரிவாயத்தி அபி கத்துன் வ ஷபாபா ஃபர்ரகுஹுமா அன் ஷுஅபா அன் முஹம்மது இப்னு ஜியாத் அன் அபி ஹுரைரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்பிஹுல் வுலூஅ வயலுன் லில் அகாபி மினன்னார்னு வந்துருச்சு. இந்த ஹத்தீபுடைய ரிவாயத்தில் எப்படி வந்துருச்சு? அஸ்பிஹுல் வுலூஅ வயலுன் லில் அகாபி மினன்னார் வந்துருச்சு. ஆனால் கவுலுஹு, ஆனால் அவருடைய வார்த்தை என்ன? அஸ்பிஹுல் வுலூஅ என்பது முத்ரஜ் மின் கலாமி அபி ஹுரைரா. அந்த அஸ்பிஹுல் வுலூன்றது ஹதீஸ் கிடையாதுங்க, அது அபூ ஹுரைராவுடைய பேச்சு. கமா புய்யன ஃபீ ரிவாயத்தில் புகாரி. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டுபிடிக்கணும்ல. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இதே ரிவாயத் எங்கே வருது?
புகாரில வருது. அது சனத பாருங்க, ஆதம் அன் ஷுஅபா அன் முஹம்மது இப்னு ஜியாத் அன் அபி ஹுரைரா, அதுல தெளிவாவே வந்துட்டு. எப்படி வந்துருச்சு? அன் அபி ஹுரைரா கால அஸ்பிஹுல் உலுவ, அபூ ஹுரைரா தொட்டு சொல்லப்படுது. அபூ ஹுரைரா சொன்னாங்க, உலுவை நீங்கள் பரிபூர்ணமாக பர்ஃபெக்டா செய்யுங்க. ஏன்னா ஃபைன் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயலு கால வயலுல் லில் ஆகாபி மினன்னார். அபுல் காசிம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க வயலுல் லில் ஆகாபி மினன்னார்ண்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு? புகாரியோட ரிவாயத்துல அஸ்பிஹுல் உலுன்றது அபூ ஹுரைராவுடைய வார்த்தை, அது மத்தன்ல இல்லைன்னு வந்துருச்சு. ஆனா ஹத்தீப் என்கிற இமாம் அவங்க கிதாபுல எழுதும் போது அஸ்பிஹுல் உலுவையும் ஹதீஸ்னு சேர்த்து எழுதிட்டாங்க. விளங்குச்சா? இப்போ இதுதான் என்னது? இது என்ன சொல்றாங்க? இது முதர்ஜுன் அவல் இஸ்னாத். இது ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்க, ரெண்டாவது மிசாலுன் லி உக்குவல் இத்ராஜி ஃபி வஸ்தில் ஹதீஸ். ஹதீஸுனுடைய இடையில இத்ராஜ் ஏற்படுவது எப்படி? உதாரணமாக பாரு, ஹதீஸ் ஆயிஷா ஃபி பதஇல் வஹி. வஹி ஆரம்பமானதுன்ற பாடம் ஒன்று வருது புகாரியில், எல்லா கிதாப்லையும் வருது. அதில் ஆயிஷா நாயத்துடைய ரிவாயத்து பாருங்க. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். யதஹன்னசு ஃபி காரி ஹிரா, ஹிரா குகையிலே யதஹன்னசு செய்கின்றவர்களாக இருந்தார்கள். இப்போ யதஹன்னசுன்ற வார்த்தை அர்த்தம் புரியல. பின்னாடி வந்தவங்க ஜுஹ்ரி இமாம், இந்த ஹதீஸுடைய சனதில் யார் வர்றா? ஜுஹ்ரின்ற ஒரு இமாம் வர்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, யதஹன்னசுனா யாருக்கும் புரியாதுன்றதுனால யதஹன்னசு ஃபி காரி ஹிரான்னு போட்டுட்டு இடையில வஹுவ தஅப்புதுன்னு வார்த்தையை சேர்த்து விட்டாங்க. யதஹன்னசுனா என்ன அர்த்தம்? தஅப்புத், வணங்குவது அப்படின்னு. அல் லயாலி தவாத்தில் அததி, நிறைய நாட்கள் இரவு ஹிரா குகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி வணங்குகின்றவர்களாக இருந்தார்கள். இப்போ ஜுஹ்ரி இமாம் என்ன செஞ்சாங்க? யதஹன்னசுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியல, பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக, புது வார்த்தையாக இருக்குது, இடையில அதை புரியணுன்றதுக்காக என்ன வார்த்தையை எக்ஸ்ட்ரா நுழைஞ்சிட்டாங்க ஹதீஸ்ல மத்தன்ல. வஹுவ தஅப்புத். நீங்கள் எந்த கிதாபில் எடுத்து பார்த்தாலும் இது என்ன செய்யும்? வஹுவ அத்தஅப்புதுன்னு நடுவில் இருக்கும். இப்போ இந்த வஹுவ தஅப்புத் என்பது மத்தன்ல உள்ளதா, அல்லது ஆயிஷா நாயத்துடைய வார்த்தையா, அல்லது இடையில நுழைக்கப்பட்ட ஜுஹ்ரி இமாமுடைய வார்த்தையா? ஜுஹ்ரி இமாமுடைய வார்த்தை. இது முத்ரஜுன் ஃபி வஸ்தில் இஸ்னாத். இது ஏன் செஞ்சாங்கன்னா அர்த்தம் புரியணுன்றதுக்காக. ஓகே, இது நடுவில் வர்றது. மூணாவது பாருங்க, இப்போ ஒரு அழகான விஷயம் பாருங்க. லி உக்குவல் இத்ராஜி ஃபி ஆஹிர் இஸ்னாத், ஹதீஸுனுடைய கடைசியில் இத்ராஜ் ஏற்படுவது. ஹதீஸு அபூ ஹுரைரா மர்ஃபுவான், அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ். அபூ ஹுரைராவுடைய ஹதீஸு மர்ஃபுவான ஹதீஸாக வருது. அபூ ஹுரைரா இப்படி அறிவிக்கிறாங்க, நல்லா கவனிங்க, இது ஆசிங்கன்னா புரியும். லில் அப்தில் மம்லூக், யாரு? மம்லூக்கி, அடிமையான, மில்கியத்திலே இருக்கக்கூடிய அடிமைக்கு அஜ்ரானி, எத்தனை கூலி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட கூலி, தன் எஜமானனுக்கு கட்டுப்பட்ட கூலி. இல்லை அப்துல் மம்லூக்கி அஜ்ரானி, ஒருத்தருடைய மில்கியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைக்கு 2 கூலி. நல்ல கவனிங்க. வல்லதி நப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, லவுலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதும், வல் ஹஜ்ஜு ஹஜ்ஜும், வ பிர்ரு உம்மி, என் தாய்க்கு நல்லது செய்வதும் இல்லை என்றால், ல அஹ்பப்து அன் அமூத வ அன மம்லூக்குன், நான் அடிமையாக மரணிப்பதற்கு பிரியப்பட்டிருப்பேன். நான் அடிமையாக மரணிப்பதற்கு பிரியப்பட்டிருப்பேன். இது மர்ஃபுவான ஹதீஸ்ன்றது வருது. இது மர்ஃபுவான ஹதீஸ்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்போ இது நீங்க செஞ்சு பாருங்க. இதுல லில் அப்துல் மம்லூக்கி அஜ்ரானின்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். பின்னாடி வர்ற வாசத்தை சிந்திச்சு பார்த்தா அது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் யாருக்கும் அடிமையாகவும் இல்லை, அவங்க அம்மாவுக்கும், அவங்க அம்மாவே அவங்க பெருசாகி பிர்ரு செய்கிறதுக்கு வழியும் இல்லை. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? வல்லதி நப்சி பி எதிஹிலிருந்து வரக்கூடிய அந்த சென்டென்ஸு ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு முஸ்தஹில், வாய்ப்பில்லை. அப்போ அது யாருடைய பேச்சு? அபூ ஹுரைராவுடைய பேச்சு. ஆனால் சேர்த்து அறிவிக்கும் போது எப்படி அறிவிச்சிட்டாங்க?
இதுவும் ஹதீஸ் மாதிரி வந்துருச்சு, ரசூல்லா சொன்ன மாதிரி வந்துருச்சு. பாருங்க, வல்லதி நஃப்சி பியதிஹிலிருந்து மின் கலாமி அபீ ஹுரைரா, அது அபூ ஹுரைரா பேச்சு. ஏன்? லி அன்னஹு யஸ்தஹீலா யஸ்துர தாலிக மின்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடமிருந்து அந்த வார்த்தை வெளிப்படுவது முஸ்தஹீல், சாத்தியம் இல்லாதது. லி அன்னஹு லா யும்கினு யதமன்னர் ரிக்க, ரசூலுல்லாஹ் அடிமைத்தனத்தை ஆசைப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ரசூலுல்லாஹ் அடிமையாகணும். வலி அன்ன உம்மஹு லம் தகுன் மௌஜூதத்தன் ஹத்தா யபர்ரஹா, தன் அம்மாவிற்கு பிர்ரு செய்கிற அளவுக்கு அவங்க அம்மா தான் உயிரோடு இல்லையே. லம் தக்குன் மௌஜூதத்தன், ரசூலுல்லாஹ் பெரிய ஆளான பிர்ரு எப்போ செய்ய முடியும்? இவங்க வளர்ந்த ஆளான பிறகு தானே அம்மாவுக்கு பிர்ரு செய்ய முடியும். அப்போ தான் அவங்க இல்லையே. அப்போ அந்த சென்டென்ஸே என்ன காட்டுது? இதை ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு முஸ்தஹீல். அப்போ இது அபூ ஹுரைராவுடைய பேச்சு. அப்போ ஹதீஸ் எது மட்டும்தான்? அப்போ ஆனால் அது எது சேர்ந்து போச்சு? எவ்வளோ நுண்ணியமாக இமாம்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. உலகத்தில் ஒருத்தருடைய அந்த கவுல், அவருடைய ஃபேல், அவருடைய தக்ரீர் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு துளி கூட ரசூல்லா சொல்லாத, ரசூல்லா செய்யாத ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கலந்துடாத அளவுக்கு பரிசுத்தமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை தொகுப்புன்றது அது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த முஅஜிசாத். எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத முஅஜிசாத் குரான் மாதிரி எந்த நபிமார்களுடைய வாழ்க்கையும் இவ்வளோ பர்ஃபெக்டாக தொகுக்கப்படலையே. இப்போ நம்ம நபிமார்கள் வரலாறு படிக்கிறோம். நபிமாருடைய வரலாறுல நிறைய வளமான செய்திகள் கலந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் எழுதியிருக்காரு, நபிமாரின் வரலாறுன்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரே கிஸ்ஸாவாக இருக்கும். சில சம்பவங்களை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. சில சம்பவங்கள்லாம் நீங்கள் நபிமார் வரலாறு படித்து பாருங்கள். அப்துல் ரஹீம் எழுதுந்து பயங்கரமாக இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலாம் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது எப்படி ஹாலிவுட் மாதிரியே இருக்கும். சரி, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தா அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆதாரப்படுத்திட முடியாது. அப்போ நம்ம ஆய்வு செய்யணும்னு ஆய்வு செஞ்சுருக்கிறேன். இப்போ கஸஸுல் அன்பியாவை பற்றி ஆதரவுபூர்வமான கிதாபுன்னு பார்த்தா ஒரு சில கிதாபுகள், அந்த கிதாப் உதாரணமாக இப்னு கசீர் எழுதியிருக்கிறாங்க, சில இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் போய் பார்த்தா ஆதரவுபூர்வமானதுன்னு பார்த்தா நம்ம நபிமார்களை பற்றி சொல்கிற வரலாறுலாம் எதுவும் வராது. சம்பவம் இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நம்ம சொல்கிறோம், அவ்வளோ சம்பவம் சொல்ல அப்படி இருந்துச்சு, புழு எடுத்து மேலே போட்டுக்கிட்டாங்க. அப்போ உண்மையாகவும் ஒரு தெளிவாக இல்லை. அவங்க வாழ்க்கை வரலாறு என்ன செய்யலை, தெளிவாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை கொண்டு அவர்களுக்கு பின்னால் ஒரு மதமே உருவாக்கப்பட்டு விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேர் சொல்லி கிறிஸ்துவம் உருவாக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு தோதுவாக வரலாற்றை மாற்றி விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை, ஆனால் சிலுவையில் அறையப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நாள் சிலுவையில் அறையப்பட்டாங்களோ அந்த நாள் புனித வெள்ளின்றாங்க. அந்த நாள் என்ன செய்யறான்? அது துக்க வெள்ளியாக தானே இருக்கணும். புனித வெள்ளி என்னது? அன்னைக்கு தான் அவங்க சிலுவையில் அறையப்பட்டதானே புனித வெள்ளின்றாங்க. அன்னைக்கு துக்க வெள்ளியாச்சு அது. ஏன்னா அவங்களுடைய குரு இப்படி வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் அந்த வரலாறு, எந்த நபிமார்களுடைய வரலாறு கூட என்ன செய்யல இவ்வளோ பர்ஃபெக்டா. அல்லாஹ் சொல்றான்ல, குர்ஆனை எப்படி நாம் பாதுகாத்து இருக்கிறோமோ நபியினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஃபன்னு தான் இந்த உசூல் ஹதீஸ். எப்படிலாம் இமாம்கள் ஃபில்டர் பண்ணியிருக்காங்கன்ற தெரியாம கூட தவறு வந்துடக்கூடாது. அஸ்பிகுல் ஒலுவன்றது அபூ ஹுரைராவுடைய வார்த்தை, அது கூட மத்தன்னு சொல்லி எவனும் சொல்லிடக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்லாதது. இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உருவாயிருக்கு. அது காரணம் வந்து இந்த ஃபன்னு. என்ன ஃபன்னு? உசூலுல் ஹதீஸ். இமாம்கள் அல்லாஹு தஆலா அதுக்குன்னே ஒரு ஜின்ஸை படைச்சு, அதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளில் அதுக்காகவே ஜின்ஸ் அல்லாஹ் படைச்சு, இமாம் புகாரியை போன்ற, இமாம் முஸ்லீம், இமாம் அபூ தாவூத், பா என்ன மாதிரியான அவங்க வாழ்க்கை, எவ்வளோ அதுக்காக உழைப்பு செஞ்சுருக்காங்க. நம்மலாம் ஒரு வருஷம் 7 வருஷத்துக்கு இமாம் புகாரியை தொகுப்பதற்கு 16 வருஷம் தேவைப்பட்டுச்சு. புகாரி கிதாபை தொகுப்பதற்கு 16 வருஷம். நம்மளை மாதிரி ஒரு இடத்துல ஹதீஸ் கிடைக்கல, பல நாடுகளில் அவங்க பயணம் செஞ்சதாக வருது. அப்போ அவங்க பயணம் செஞ்ச நாடுகளுடைய பட்டியல் மட்டுமே ஒரு பெரிய பட்டியலாக போகுது. இப்போ எந்த அளவுக்கு அதுக்கு உழைப்பு செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய ஹிஃபுதுடைய ஆற்றலும் அதற்கான அவங்களுக்கான முயற்சியும்
அது ஒரு கிடைச்ச ஹதீஸு எழுதுவதற்கு அவங்க செஞ்ச ஷருத்துகள் என்ன? உது செய்து விட்டு இஸ்திகாரா செய்து இந்த ஹதீஸு இஸ்திகாரால எழுதலான்னு அவங்களுக்கு பட்டால் மட்டும்தான் அந்த ஹதீஸை அவங்க கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய முயற்சி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி, முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ அவங்க வாழ்க்கை வரலாறுலாம். இப்போ இதுக்காகவே ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் படைச்சு வச்சுருந்தான். அதனால் இன்றைக்கி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸு நமக்கு பியூராக என்ன செஞ்சுருக்குது, கிடைச்சிருக்கு. அந்த ஹதீஸு பியூராக கிடைக்கிறதுக்கு அந்த இமாம்களால் ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு அடிப்படை தான் நம்ம உசூல் ஹதீஸ். இது சிந்திச்சு பார்த்தாலே இப்படி இல்லாமல் அவன் யோசிச்சு உட்காந்து இதெல்லாம் எப்படிலாம் ஃபில்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சாலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முஅஜிஸாத் என்ன, அந்த ஹதீஸுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்னன்றதை நம்மளால் உணர முடியுது. இப்படி இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு கப்ஸா அடிச்சு விட நம்ம பயானில் ரசூலுல்லாஹ் பேரில் ஏதோ ஒரு கிதாபில் பார்க்குறோம், ஏதோ ஒரு தமிழ் புக்கில் பார்க்குறோம், அது உண்மையாக பொய்யானே தெரியல, நேராக நல்லா இருக்குன்னு போய் பயானில் ஹானுக்கு எப்படி கைஃபீதா பேசலாமா? ஏன்னா மன் கதிபா அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யத்தபவ்வா மக்அதஹு மினன் நார்னு சொல்லியிருக்காங்களே. அந்த ஒரு ஹதீஸை பயந்து எவ்வளோ இமாம்கள் பின்வாங்கியிருக்காங்க, சஹாபாக்களே பின்வாங்கிட்டாங்களே ஹதீஸ் அறிவிக்கிற விஷயத்தில். இத்தனாயிரம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த நம்ம ஒரு ஹத்தீபாக இருக்கிற பேரில் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை சொன்னதாக நம்ம சொல்லிட்டா நம்ம அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட குற்றவாளியாக நம்ம ஆயிரும். புரிஞ்சா? முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக பயான்களில் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ என்ன சொன்னோம், முடிஞ்சு. இந்த ஹுக்குமுல் இத்ராஜ்னு போட்டிருக்கு பாருங்க கடைசியா. சரி, இத்ராஜ் செய்வதனுடைய ஹுக்கும் என்ன? அல் இத்ராஜு ஹராமுன், இந்த மாதிரி இத்ராஜ் செய்வது ஹராம் பி இஜ்மாஇல் உலமாய் மினல் முஹத்திஸீன வல் ஃபுகஹாய் வ கைரிஹிம். முஹத்திஸீன்கள் ஃபுகஹாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்து இது ஹராம். வ யுஸ்தஸ்னா மின் தாலிக, அவற்றிலிருந்து இஸ்திஸ்னா செய்யப்படுகிறது. இத்ராஜில் பல வகை சொல்லிட்டோம். அதில் ஒரு விஷயத்துக்காக செய்யப்பட்ட இத்ராஜ் மட்டும் ஹராம் கிடையாது. என்ன இத்ராஜ்னு சொல்லுங்க? மற்றது எல்லாமே தவறு, ஒரு இத்ராஜ் மட்டும் ஓகே, அது தடுக்கப்பட்டதில்லை. எதுன்னு சொல்லுங்க? வார்த்தை புரியாமல் போய் அதுக்கு அர்த்தமாக இடையில நுழைச்சிருக்கிறது. ஜுஹரி இமாம் செஞ்சாங்கல்ல, மா காலலி தஃப்சீரி கரீபின், ஹதீஸுடைய சென்டென்ஸில் ஒரு கரீபான வார்த்தை வந்துருச்சு, புரிய முடியாத மக்களால் பிரபலியமாக அறியப்படாத ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதுக்கு தஃப்சீராக இடையில என்ன செஞ்சுருக்கிறாங்க? அப்போ ரசூலுல்லாஹ் யத்தஹன்னஸு ஃபி ஹகாரி ஹைரான்றதுல யத்தஹன்னஸு புரியல இமாம்கள் அந்த காலத்திலேயே. அதை புரியணுன்றதுக்காக வஹுவ தஅப்புதுன்னு 2 கோடை போட்டு நடுவில் சேர்த்து விட்டாங்க. இப்போ இது அது செய்யப்பட்ட நோக்கம் என்ன? தஃப்சீருன் லி கரீப். இதை தவிர மற்ற எல்லா இத்ராஜ் செய்வதும் ஹராம். ஃபைனோ கைரு மம்னூ, அது என்ன கிடையாது, மம்னூ கிடையாது. ஏன்னா லிதாலிக்கு, அதனால தான் ஃபஅலஹு ஸுஹ்ரி வ கைரஹு மினல் ஐம்மா, ஸுஹ்ரி இமாமும் இன்னும் சில இது அல்லாத மற்ற இமாம்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களாம். என்ன காரணத்துக்காக? அந்த அர்த்தம் புரியாமல் போயிடும் பின்னாடி வர்றவங்களுக்கு, இது ரொம்ப கரீபான வார்த்தையாக இருக்குது அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாங்க, இடையில இந்த கரீபு தஃப்சீருல் கரீபுக்காக மட்டும் இத்ராஜ் செய்வது தடுக்கப்பட்டதல்ல, மற்ற எல்லா இத்ராஜும் தடுக்கப்பட்டது. இப்போ இந்த மாதிரி முதுரஜான ஹதீஸுகளை மட்டும் தனி கிதாபை எழுதி வச்சுருக்காங்க, அதான் கீழே போட்டிருக்காங்க 2 கிதாப். இந்த கிதாபெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யாரெல்லாம் இத்ராஜ் செஞ்சாங்களோ அவங்க இத்ராஜ் செஞ்ச ஹதீஸை ஃபுல்லாக அதில் போட்டாங்க. ரஹீம் முஹாலிஃபத்துல் லிசிகாத் அப்படிங்கிறதுல அதனுடைய வகைகளில் முதரஜ் அப்படிங்கிற அதனுடைய வகையை நம்ம பார்த்துருக்குறோம். தாரீஃபுஹு, அதனுடைய விளக்கம் என்பது லொகத்தில் இஸ்மு மஃபூலி மின் அதரஜத்து ஷைஅன் ஃபி ஷைஇன், ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் நுழைச்சேன், அந்த அதரஜ அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடிய அது இஸ்மு மஃபூலாக இருக்குது. இது அதுஹல்தஹு ஃபீஹி, அதிலே நுழைப்பதும், லம்மத்துஹு இய்யாஹு, அதிலேயே அதை சேர்த்தாலும் அதற்கு முதரஜ் என்பதாக அது சொல்லப்படும், சேர்க்கப்பட்டதை முதரஜ் என்பதாக சொல்லப்படும். இஸ்திலாஹன், உலகத்தில் மா குய்யிர சியாக்கு இஸ்னாதிஹி,
அதனை அந்த பேச்சு அதனுடைய சனது வந்து எதற்காக வந்தப்பட்டிருக்கு, எதற்கு கீழே அந்த சனதுக்கு கீழே வரக்கூடிய ஒன்று மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லது உதுகில ஃபி மத்தனிஹி மா லைஸ மின்ஹு பிலா ஃபஸ்லின், எந்தவித பிரிவுகளும் அல்லாமல் அதிலிருந்து இல்லாத ஒன்றை அந்த மத்தனில் என்ன பண்ணிருக்கும், நுழைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அகசாமுகு அதனுடைய வகைகள் என்பது அல் முத்ரஜு கிஸ்மானி, 2 வகைகளாகும். முத்ரஜுல் இஸ்னாத் முத்ரஜுல் மத்தன், மத்தனில் நடக்கக்கூடிய அந்த முத்ரஜும் அதுக்கடுத்து இஸ்னாதில் நடக்கக்கூடிய அந்த முத்ரஜும். இஸ்னாதில் நடக்கக்கூடிய முத்ரஜி அப்படின்னா அதுக்கு கீழே வராத ஒன்றை வந்து அதில் வந்து சேர்க்குறது. மத்தனில் நடக்கக்கூடியது அப்படின்னா அதனுடைய இடையில வந்து எதையாவது ஒன்றை பிரிவு இல்லாமல் நம்ம சேர்க்குறது அப்படிங்கிறாங்க. முத்ரஜுல் இஸ்னாத் அப்படிங்கிறதுக்கு தாரீஃப் போடுறாங்க. ஹுவமா ஒய்யிர சியாக்கு இஸ்னாதிகி, அது எதற்கு கீழே அந்த இஸ்னாதுக்கு கீழே வரக்கூடிய ஒன்று என்பது மாற்றப்பட்டிருக்கும். மின் சூரிகி அதனுடைய வடிவமைப்பு என்னென்றால் யசூக்கர் ராவில் இஸ்னாது, ஒரு சனதை அறிவிக்கக்கூடிய அந்த ராவி வந்து என்ன பண்ணுவார், இழுத்து கொண்டு வருவார். அந்த சனதை வந்து என்ன பண்ணுவார், இழுத்து கொண்டு வருவார். ஒரு ராவி ஒரு சனதை சொல்லி கொண்டு வருவார். ஃபயாரிது லஹு ஆரிதுன், இடையிலே யாராவது ஒருத்தர் வந்து குறுக்கிட்டு வந்தார் அப்படின்னா ஃபயகூலு கலாமன், எனவே ஒரு வாக்கியத்தை வந்து அந்த நேரத்தில் சொல்கிறாரு. மின் கிபலி நஃப்ஸிஹி, தன்னிடத்திலிருந்து. ஃபயதுன்னு பாது மின் சமியாகு, யார் அதை கேட்டார்களோ அவர்களில் சிலர் அதை எண்ணிக்கொண்டார்கள். அன்ன தாலிக்கல் கலாமு, அந்த வாக்கியம் என்பது ஹுவ மத்தனும் தாலிக்கல் இஸ்னாது, அந்த இஸ்னாதினுடைய மத்தனாக இருக்கிறது என்பதாக விளங்கி கொண்டுட்டு ஃபயருவியகு அன்ஹு கதாலிக்க, இவ்வாறே அதை கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அந்த ஹதீஸை அறிவிச்சிடுறாங்க, ரிவாய் செஞ்சிடுறாங்க. மிசாலுகு, இதற்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறாங்க. கிஸ்ஸத்து சாபித் இப்னு மூசா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய வரலாறு. அஸ்ஸாஹித் அவங்க ஒரு உலக பற்றற்ற ஒரு துறவி. ஃபிர் ரிவாயத்திஹி, அவங்களுடைய ரிவாயத்தில் மன் கசுரத் சலாத்துஹு பில்லைல் ஹசுன வஜிஹி பின் நஹார், யார் இரவிலே தன்னுடைய தொழுகையை அதிகப்படுத்தி கொள்கிறாரோ அவருடைய முகம் என்பது பகலிலே அவர் அழகாக இருக்கும் என்பதாக ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்கிறாங்க. அசருல் கிஸ்ஸத், இந்த வரலாற்றினுடைய அந்த அசலாகிறது அன்ன சாபித் இப்னு மூசா, அவங்க சாபித் இப்னு மூசாங்கிறவங்க தகல அலா ஷரீக் இப்னு அப்துல்லாஹில் காதி, உஸ்தாதான ஷரீக் இப்னு அப்துல்லா காதி அவங்களிடத்துல வந்து ஹதீஸை கற்பதற்காக வர்றாங்க. வஹுவ யும்லி, அந்த உஸ்தாதோ அவங்க ஷரீக் இப்னு அப்துல்லாஹுல் காலி அப்படிங்கிறவங்களும் ஹதீஸை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ யக்கூல் அவங்க சொல்கிறாங்க ஹத்தத்னல் அமஷ் அன் அபி சுஃபியான் அன் ஜாபிர் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி கொண்டு வரும்போது சக்கத்தை மேலும் மௌனமாக இருக்கிறாங்க. லியக்துபல் முஸ்தம்லி, மொழியப்படக்கூடியவர்கள் எழுதுவதற்காக. அந்த காலத்தில் இருப்பாங்க இல்லையா, இதை யுபலிகு சவுத்துல் முஹத்திஸ் இதா ஹதரத்துல்லாபு ஃபில் மஜ்லிஸ், ஒரு மஜ்லிஸில் அதிகமான மாணவர்கள் இருப்பதன் காரணமாக அவங்க எல்லாத்துக்குமே தன்னுடைய சப்தம் போய் சேரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் முஸ்தம்லி நியமிக்கப்பட்டு அவங்க வந்து சொல்லி கொண்டு இருப்பாங்க. அவங்க எழுதுறதுக்காக கொஞ்சம் அமைதியாக நிற்கிறாங்க. ஃபலம்மா நதர இல சாபித்தின் பக்கம் எப்போ அவங்க பார்த்தாங்களோ அவங்க சொன்னாங்க மன் கசுரத் சலாத்துஹு பில்லைல் ஹசன வஜ்ஹிஹி பின் நஹார், யார் இரவிலே தன்னுடைய தொழுகையை அதிகப்படுத்தி கொள்கிறாரோ பகலிலே அவருடைய முகம் என்பது அழகாக இருக்கும் என்ற ஹதீஸை வந்து சொல்கிறாங்க. கசத பிதாலிக்க, அதை கொண்டு அந்த ஹதீஸை கொண்டு அவர்கள் நாடினார்கள் சாபித்தை தான் நாடினார்கள். லிசுஹுதிஹி வவரஹி, அவருடைய பேணுதலையும் அவருடைய பற்றற்ற தன்மைக்காகவும் சாபித்தை நோக்கமாக கொண்டு இந்த வாக்கியத்தை அவங்க வந்து சொன்னாங்க. ஃபதன்னு சாபித்துங்கிறவங்க நினைச்சாங்க அன்னஹு, நிச்சயமாக அந்த வாக்கியம் என்பது மத்தனுன் தாலிக்கல் இஸ்னாது, அந்த இஸ்னாதினுடைய மத்தனாக இருக்கிறது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஃபக்கான யஹதுசு பிஹி, இவ்வாறே அதை கொண்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஹதீஸும் அறிவித்து விட்டார், ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களும் ஆகிவிட்டார்கள் என்பதாக சொல்கிறாங்க. இது இது முதரஜுல் இஸ்னாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முதரஜுல் மத்தனில் ஏற்படக்கூடிய முதரஜி தாரீஃபுஹு, அதனுடைய வியாக்கியானம் என்னென்றால் மா உதுஹில ஃபி மதனிஹி மா லைஸ மின்ஹு பிலா ஃபஸ்லின், எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் எதிலே அந்த ஹதீஸிலே இல்லாத ஒரு வாக்கியத்தை அந்த மத்தனிலே நுழைப்பது, அதுதான் வந்து முதரஜத்துல் மத்தன் அப்படிங்கிறாங்க. அகுசாமுகு, அதனுடைய வகை என்பது சலாசத்துன், 3 வகை இருக்குது. வகி அதில் ஐயகூனல் இத்ராஜு ஃபி அவ்வலில் ஹதீஸி, ஒரு ஹதீஸினுடைய ஆரம்பத்திலே இத்ராஜ் ஆகியிருக்கும். வஹுவ கலீனுன், அது
கொஞ்சமானது தான். லாக்கின்னஹு அக்ஸரு மின் உகூஇஹி ஃபி வஸதிஹி, ஆனால் நடுவிலே நிகழக்கூடியதை காட்டிலும் அது வந்து அது நடுவிலே லாக்கின்னஹு என்றாலும் அந்த இத்ராஜ் என்பது நடுவிலே நடக்கக்கூடியதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து சொல்கிறாங்க ஐயக்கூனல் இத்ராஜு ஃபி வசத்தில் ஹதீசி, ஒரு ஹதீஸினுடைய நடுவிலே இத்ராஜ் ஏற்படுவது என்பது வகுவ அக்கல்லு மினல் அவ்வளி, ஆரம்பத்தில் சொன்னதை விட ரொம்ப கம்மியானது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறது. அடுத்து மூணாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யக்கூனல் இத்ராஜு ஃபி ஆஹிரில் ஹதீசி, ஒரு ஹதீஸினுடைய கடைசியிலே இத்ராஜ் ஏற்படுவது என்பது வகுவல் காலிபுன், இதுதான் பெரும்பாலும் நிகழும் என்பதாக சொல்கிறாங்க. அம்சிலத்து லஹு, அதற்கு உதாரணங்களை சொல்கிறாங்க. மசலுல் உகூஇல் இத்ராஜி ஃபி அவ்வலில் ஹதீஸி, ஒரு ஹதீஸினுடைய ஆரம்பத்தில் இஜ்ராத் நிகழ்வதற்கு உதாரணமாகிறது. அன்னர் ராவி, ஒரு ராவி ஆகிறவர் யகூலு கலாமன், ஒரு வாக்கியத்தை அவர் சொல்வார். யுரீது அவர் நாடுகிறார். ஐ எஸ்ததல்ல அலைஹி பில் ஹதீஸி, அந்த ஹதீஸை கொண்டே அதன் மீது ஆதாரம் பிடிப்பதற்கு அவருடைய வாக்கியத்தை நாடுறாரு. அவர் ஒரு வாக்கியத்தை சொல்லி அந்த ஒரு ஹதீஸை கொண்டு அந்த வாக்கியத்திற்கு ஆதாரம் பிடிக்கிறதுக்காண்டி நாடுறாரு. ஃபயஅதி, அதை கொண்டு வருகிறார். பிலா ஃபஸ்லின், எந்த விதமான பிறைவிழிவும் இல்லாமல் அவருடைய வாக்கியத்தை அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. அதற்கு உதாரணமாக சொல்கிறாங்க ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்பிகுல் உதுஅ, ஒழுவை நீங்கள் பரிபூரணம் செய்யுங்கள். வயலுல் லில் ஆகாபி மினன் நாரி, நரகிலிருந்து அந்த ஆகாபுடையவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது அப்படிங்கிறதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபகோ அந்த ஆகாப் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா காலும் அதனுடைய மிருஃபக்கும் அதனுடைய வகைகள் சரியாக நிலையாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நரகம் இருக்குதுங்கிறதா ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கவுலுகு, எனவே அவங்களுடைய சொல்லாகிறது அஸ்பகுல் உதுவை நீங்கள் பரிபூரணப்படுத்துங்கள் என்பது அவங்களுடைய சொல். முதரஜு மின் கலாமி அபீ ஹுரைரா கமா புய்யின ஃபீ ரிவாயத்துல் புகாரி அன் ஆதம் அன் ஷுஅபா அன் முஹம்மது இப்னு ஜியாத் அன் அபீ ஹுரைரா. அதாவது இப்போ இந்த முதரஜுன் இந்த இது வந்து நுழைக்கப்பட்டு இருக்குது. இந்த அஸ்பிகுல் உது அப்படிங்கிறது அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாக்கியத்திலிருந்து வந்திருக்குது, அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்குது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது எப்படி நம்ம விவரித்து நமக்கு வந்து கூறுறாங்க அப்படின்னா, இது எப்படி நமக்கு அறியப்படுகிறது அப்படின்னா கமா புகின ஃபீ ரிவாயத்தில் புகாரியினுடைய ரிவாயத்திலே என்ன பண்ணியிருக்குது, அதை வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அன் ஆதம் அன் ஷுஅபா அன் முஹம்மது இப்னு ஜியாத் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்கள தொட்டு இந்த சன்னதில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் ஆகிறது. கால அவங்க சொல்கிறாங்க அஸ்பகுல் உது, ஒழுவை நீங்கள் பரிபூரணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஃபைன் அபுல் காசிமினுடைய தந்தையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயலுல் லில் ஆகாபி மினன் நார் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த ஹதீஸின் மூலியமாக அஸ்பகுல் உதுஅ என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்திலிருந்து வந்த வாக்கியமாகவும், அதே நேரத்தில் வயலுல் லில் ஆகாபி மினன் நார் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து வந்த வாக்கியமாகவும் இதில் நமக்கு வந்து அறியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிசாலுல் வகூஇல் இத்ராஜி ஃபி வஸத்தில் ஹதீஸி, ஒரு ஹதீஸினுடைய இடையிலே இத்ராஜ் ஏற்படுவது இஜ்ராத் நிகழ்வதற்கு உதாரணமாகிறது. ஹதீஸுன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஃபி பதஇல் வஹி, வஹியினுடைய ஆரம்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் ஆகிறது. என்ன சொல்றாங்கன்னா கன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதஹன்னது ஃபி காரி ஹிராஇ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவின் குகையிலே யதஹன்னஸ் அவர்கள் தஹனீ செய்தார்கள். வஹுவ அதற்கு விளக்கம் அளிக்கிறப்ப அது வந்து விளங்குறதுக்காக நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. வஹுவ தஅப்புது, அதுதான் வந்து அவங்க வணக்கம் செய்தார்கள் என்பதாக தஹன்னுஸுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. அல்லையாலி தவாத்தில் ஆததி, எவ்வளவோ இரவுகள் எண்ணப்படாத இரவுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே அவங்க தஹன்னி செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாத, அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்காத ஒன்றை தஅப்புது என்ற வார்த்தையை அந்த இடத்துல இடையில கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ கவுலுகு அதனுடைய அவர் சொல்கிறார், அதற்கு சொல்கிறார்கள் வஹுவ தஅப்புது என்பது முதரஜுன் ஃபீ மின் கலாமி ஸுஹ்ரி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாக்கியத்திலிருந்து முதரஜ் அது இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது ஒன்றுக்கு நமக்கு சொல்கிறாங்க மிசாலுல் உகூஇல் இத்ராஜி ஃபி ஆகிரில் ஹதீஸி, ஒரு ஹதீஸினுடைய கடைசியில் இத்ராஜ் நிகழ்வதற்கு உதாரணமாகிறது. ஹதீஸுன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொட்டு வரக்கூடிய ஹதீஸ் மர்ஃபூஅன், ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து தான் இது வந்துச்சு அப்படிங்கிறதாக சொல்லக்கூடிய மர்ஃபூங்கிற வகையில் வருது. லில் அபுதில் மம்லூக்கு அஜ்ரான், ஒரு அடிமை
அபதில் மம்லூக்கி அஜ்ரான், ஒரு மம்லூக்குடைய மில்கியத்துடைய ஒரு அடிமைக்கு 2 கூலிகள் இருக்குது. வல்லதி நப்சி எதிகி, யாரினுடைய கையிலே என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக, லௌலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹி வல் ஹஜ்ஜு வ பிர்ரு உம்மி, என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நல்லது செய்வதும் ஹஜ்ஜு செய்வதும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் புரிவதும் மாத்திரம் என்னிடத்தில் இல்லாதிருந்தால் லஅஹபபது அன் அமூத்தவ அன மில்கிய மம்லூக்கி, நான் அடிமையான நிலையிலே மௌத்தாகுவதற்கு நான் பிரியப்பட்டிருப்பேன், மில்கியத்துடைய அடிமையான நிலையிலே மௌத்தாகுவதற்கு நான் பிரியப்பட்டிருப்பேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஃபகௌலுஹு, அவங்களுடைய சொல்லாகிறது வல்லதி நஃப்ஸி பியதிஹி அப்படிங்கிறதாக அதிலிருந்து வரக்கூடிய கடைசி வரைக்கும் வரக்கூடிய அந்த வாக்கியமாகிறது. மின் கலாமி அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாக்கியமாகும். ஏனென்றால் யஸ்தஹீலு அன் யஸ்துர ஸாலிக மின்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அது வருவது என்பது சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் லா யும்கினு அன் யதமன்னர் ரிக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாகுவதற்கு ஆசைப்படுவது என்பது முடியாத ஒரு காரியமாகும். வலி அன்ன, மேலும் எதற்காக வென்றால் உம்முஹு, அவர்களுடைய தாய் ஆகிறவர்கள் லம் தகுன் மௌஜூதத்துன், அவர்கள் மௌஜூதாக இருக்கவில்லை, ஹத்தா யபர்ரஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நல்லது செய்கின்ற வரையிலும் அவர்கள் என்ன பண்ணல, மௌஜூதாக இருக்கல அப்படிங்கிறாங்க. இதற்கு உதாரண ஹுக்கும் சட்டத்தை சொல்றாங்க. ஹுக்குமுல் இத்ராஜினுடைய சட்டமாகிறது அல் இத்ராஜு ஹராமுன், இத்ராஜ் என்பது ஹராம் ஆகும். பி இஜ்மாஇல் உலமாஇ மினல் முஹத்திஸீன வல் ஃபுகஹாஇ வ கைரிஹிம், உலமாக்களினுடைய ஒன்றுபட்ட கருத்தினாலும் முஹத்திஸீன்கள் ஃபுகஹாக்கள் மேலும் இன்னும் பல இமாம்களினுடைய ஒன்றுபட்ட கருத்தின் பிரகாரம் இத்ராஜ் என்பது ஹராமாகும். இருந்தாலும் இஸ்திஸ்னா செய்யப்படுகிறது. மின் தாலிக், அதிலிருந்து இஸ்திஸ்னா செய்யப்படுகிறது. மாகானலி தஃப்சீரி கரீபின், கடினமான வார்த்தைகளின் விளக்கங்களுக்காக முதரஜ் ஏற்பட்டிருந்தால் ஃபஇன்னஹு கைரு மம்னூஉன், அது தடுக்கப்படாத ஒன்றாகும். வலி தாலிக், ஏனென்றால் ஃபஅலஹு ஸுஹ்ரி வ கைருஹு மினல் அஇம்மா, இமாம்கள் பிரபலியமிக்க இமாம்களிலிருந்து இருக்கக்கூடிய நிறைய இமாம்களும் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்றவர்களும் அவர்களும் இதை செய்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அஷ்ஹுருல் முஸன்னிஃபாத்து ஃபீஹி, அதிலே பிரபலியமிக்க கிதாபுகள் முஸன்னிஃபுகள் எதுவென்றால் அல் ஃபஸ்லுல் இல் வஸ்லில் முதர்ரிஜு ஃபில் நக்லி அப்படிங்கிற அந்த கிதாபு இல் ஹதீபில் பகதாதியினுடைய அந்த ஹதீபுக்கு எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் தக்ரீபுல் மன்ஹஜு பி தர்தீபில் முதரஜ் அப்படிங்கிற அந்த கிதாபு இப்னு ஜரீர் அவங்க எழுதின கிதாபு அப்படிங்கிறதாக நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து முகாலிஃபத்துல் இத்திகாத்தில் மக்லூப், தாரிஃபுஹு லோகத்தன், அதனுடைய வரைய இலக்கணம் லோகத்தில் ஹுவ இஸ்மு மஃஊல் மினல் கல்ப், கல்பு என்ற வார்த்தையினுடைய இஸ்முல் மஃஊல் தான் மக்லூப். வஹுவ தஹ்வீலு ஷைஅன் வஜீஹி, ஒரு பொருளை அதனுடைய வஜுகிலிருந்து மாற்றுவது, அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்து அதை மாற்றுவது, புரட்டுவது, அதுக்கு பேர் தான் என்னது, கல்பு. அந்த கல்புடைய இஸ்முல் மஃஊல் தான் மக்லூப். இஸ்திலாஹில் என்ன அர்த்தம், இபுதாலு லஃப்தின் பி ஆஹர், ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையை கொண்டு மாற்றுவது, ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையாக மாற்றுவது. எங்கே மாற்றுவது, ஃபி சனதில் ஹதீசி அவ் மத்தனிஹி, ஹதீஸுடைய சனதிலேயும் ஹதீஸுடைய மத்தனிலேயும் ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையை கொண்டு மாற்றுவது. அந்த மாற்றுவது எப்படி இருக்கலாம், பி தக்தீமின், பின்னாடி முற்படுத்துவதை கொண்டு, பின்னாடி வர்றதை முன்னாடி மாற்றிருக்கலாம். ஒரு சென்டென்ஸில் ஹதீஸில் வரக்கூடிய மத்தனில் பின்னாடி வர்றதை முன்னாடி சொல்லியிருக்கலாம். அவு தாகீர், அல்லது முன்னாடி சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்லியிருக்கலாம். இதான் மக்லூப். நீங்கள் கீழே சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அக்ஸாமுஹு என்கசிபுல் மக்லூபு இலா கிஸ்மைனி ரஈஸைனி, 2 தலையாய வகைகள் பக்கம் மக்லூபு பிரிகிறது. மக்லூபுல் இஸ்னாத், மக்லூபுல் மத்தன். மக்லூபு சனது அப்படின்னா என்ன, வஹுவ மா வகால் இபுதாலு ஃபி சனதிஹி, அறிவிப்பாளர் தொடர்வரிசையிலே மாறுதல், மாற்றப்படுவது, ஏற்படுவது. அறிவிப்பாளர் தொடர் வரிசையிலே மாற்றப்படுவது, நிகழ்வது. இது மக்லூபு சனது. உலகு சூரத்தானி, அதுக்கு
2 சூரத் இருக்கு. என்ன சூரத்து பாருங்களேன். ஐயு கத்திமர் ராவி ஒயு அஹிரு, ஒரு அறிவிப்பாளர் முற்படுத்துவது, ஒயு அஹிரு மேலும் பிற்படுத்துவது, ஃபி இஸ்மி அஹது ருவாத், அறிவிப்பாளருடைய ஒருத்தருடைய பெயரை முற்படுத்தி மேலும் பிற்படுத்தி சொல்வது, ஓ இஸ்மா அபிஹி, அவங்க அத்தாவுடைய பெயரையும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், ஹதீஸி மர்வியின் அன் காபிபுனு முர்ரா, காபிபுனு முர்ரான்றது தான் அத்தா முர்ரா, மகன் காபு. ஆனால் அறிவிப்பாளர் எப்படி அறிவிக்கிறாரு, அன் முர்ரத்துபுனு காபுன்னு அறிவிக்கிறாரு. அத்தாவை மகனை அத்தாவா மாற்றி விட்டாப்புல. இப்போ இது என்னது? மக்லூப். எதில் ஏற்பட்ட மக்லூப்? சனதில் ஏற்பட்ட மக்லூப். இது ஒரு இப்படியும் செய்வாங்க. அத்தாம் பேரை மகன் பேராகவும், மகன் பேரை அத்தாம் பேரை. ஐ யுபுதில ராவி ஷக்ஷன் பி ஆகர், ஒரு நபரையே மாற்றிடுறது. அறிவிப்பாளரில் சனதில் ஒருத்தருடைய பேர் இருக்கும், அந்த பேரை தூக்கிட்டு இன்னொருத்தருடைய பேரை சொல்லிடுறது. எதுக்கு? பி கஸ்தில் இக்ராப், கேட்குறவங்களுக்கு அது யாராதுன்னு அனலைஸ் பண்ண முடியாது, அதுக்காக. உதாரணமாக பாருங்களேன், ஹதீஸ் மஷ்ஹூர் அன் சாலிம், சாலிமை தொட்டு வரக்கூடிய மஷ்ஹூரான ஹதீஸ். ஆனால் அறிவிப்பாளர் யாரை தொட்டு அறிவிக்கிறாரு? அன் நாஃபின்ட்டார். சாலிமை யாருன்னு மாற்றி போட்டாப்புல? நாஃபின்ட்டு. இப்படி பேரையே என்ன செஞ்சிடுறது? மாற்றிடுறது. இது ரெண்டுமே என்னதான்? மக்லூபு சனது. உதாரணமாக, ஓ மிம்மன் கான எஃபலுதாலிக்கு மினர் ருவாத், அறிவிப்பாளர்களில் இந்த செயலை செய்பவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? ஹம்மாது புன அம்ரு அன் நசீபி, இவர் இருக்கார். இதே வேலையை தான் செய்வார். என்ன வேலையை செய்கிறவர் இவர்? இந்த மக்லூபு சனது சேட்டையை செய்கிற அறிவிப்பாளர் யார்? இந்த ஹம்மாது புன அம்ரு நசீபி. அவர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்களேன். ரவாஹு ஹம்மாதுன் நசீபி அனில் அமஷ் அன் அபி சாலி அன் அபி ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு மர்ஃபூஅன், இதா லகீதுமுல் முஷ்ரிகீன ஃபீ தரீகின், ஒரு பாதையிலே இணை வைப்பாளர்களை நீங்கள் சந்தித்தால் ஃபலா தபுதவுஹும் பிஸ்ஸலாம், சலாமை கொண்டு அவர்களிடத்தில் நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள். நீங்கள் என்ன செய்யாதீங்க? அவங்களுக்கு சலாம் சொல்லாதீங்க. இந்த ஹதீஸுன் மக்லூபுன்றாங்க. ஏன் மக்லூபுனா, கலபோ ஹம்மாது, இந்த கல்பு செஞ்சவர் யாரு? அந்த ஹம்மாது. என்ன செஞ்சாரு? ஃபஜஅலஹு அனில் அமஷ், ஆமஷை தொட்டு அறிவிக்கப்படுவதாக அவர் அறிவிச்சாரு. ஆனால் அசல்ல பார்த்தா இந்த ஹதீஸு ஹுவ மஅரூஃபுன், இந்த ஹதீஸு அறியப்பட்டதெல்லாம், இந்த ஹதீஸு பிரபலியமாக அறியப்பட்டதெல்லாம் யாரை தொட்டு தான்? சுஹைல் அன் சுஹைல் இப்னு அபி சாலி அன் அபிஹி அன் அபி ஹுரைரா. இப்படித்தான் எங்கே வருது? முஸ்லீமில் வருது இப்படித்தான். ஆனால் இந்த ஹம்மாதுன்றவர் என்ன செஞ்சு விட்டாரு? சுஹைலை யாருன்னு மாற்றி விட்டாரு? ஆமஷ்ன்னு மாற்றிட்டாரு. இப்போ என்ன ஆகி போச்சு? பேரை மாறிடுச்சு. இப்போ இது மக்லூப். வஹாதன் நவமினல் கல்பி ஹுவல்லதி அலா ராவிஹி யுத்லகு அலா ராவிஹி அன்னஹு யஸ்ரிகுல் ஹதீஸ. இந்த வகை இருக்குல்ல, இந்த கல்பு செய்கிறாரு, ஒன்று என்ன செஞ்சிடுறது? பேரையே மாற்றிடுறது சனதில். இதை செய்யக்கூடிய அறிவிப்பாளருக்கு ஹதீஸ் துறையில் ஜரஹு தாதீல் என்ன சொல்லுவாங்க? ஹதீஸை திருடக்கூடியவர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவாங்க? அலார அன்னஹு யஸ்ரிகுல் ஹதீஸ. இப்போ ஒரு இடத்துல யஸ்ரிகுல் ஹதீஸ்னால் நம்ம என்ன விளங்கிக்கணும்? மக்லூபு சனது செஞ்சவர்னு அர்த்தம் விளங்கிக்கணும். மக்லூபுல் மத்தன்னா என்ன தெரியுமா? வஹுவ, அது மா வக்கஅல் இபுதால். சுரஜிஸ் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஆன்லைனில் கேட்குறவர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கார். என்னண்டு, நீங்கள் ரொம்ப நாளாக பாடமே நடத்தி போடலையே, இதுக்கு பிறகு வரக்கூடிய பாடமே வரலையே அப்படின்னு கேட்டார். இப்போ நான் உங்கள் பாடத்தை நான் கவனித்து எழுதிக்கிட்டே வர்றேன், நீங்கள் ஏதாவது அதுக்கு எக்ஸாம் வச்சா நீங்கள் சர்டிஃபிகேட் மாதிரி எதாவது கொடுப்பீங்களா? எக்ஸாம் எப்படி வைப்பீங்க? உங்கள் இடத்துக்கு நான் எழுதலாமா? அந்த எக்ஸாம் அரபியில் இருக்கணுமா, தமிழில் இருக்கணுமா? எப்படி எழுதுனா நீங்கள் எனக்கு நான் அதில் மார்க் எடுத்துட்டா எனக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா இந்த ஓதனதுக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கார். அப்போ மக்லூபுல் மத்தன் தான் என்ன? மா வக்கால் இபுதாலு ஃபி மத்தனிஹி. என்னது? ஹதீஸனுடைய மத்தனிலே மாற்றுதல் ஏற்பட்டிருப்பது. உலகு சூரத்தானே, அதுக்கு 2 சூரத்.
ஐயு கத்திமர் ராவி ஒயு அஹிரு ஃபி பாலி மத்தன ஹதீசி, ஹதீஸுடைய மத்தனிலே முற்படுத்தி சொல்வது பிற்படுத்தி சொல்வது. எதில்? ஃபஸ்ட் சனதில் சொன்னோம், இது மத்தனில். உதாரணமாக பாருங்கள், நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஹதீஸ் அபி ஹுரைரா இந்த முஸ்லீம் ஃபி சபாத்தில்லதி யுலில்லுஹுமுல்லாஹு ஃபி லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு, நிழலே இல்லாத அந்த நாளிலே 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலில் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் யார்? ரஜுலுன், ஒரு மனிதர். தஸத்தக, என்ன அர்த்தம்? சத்தக்கனா தாங்க உண்மைப்படுது. தஸத்தகனா தர்மம் செய்தாருங்க. முத்தசத்திக், சதக்கா கொடுத்தார், தர்மம் செய்வார். பி சதக்கத்தின், ஒரு தர்மத்தை தர்மம் செய்வார். அதை என்ன செய்வார்? அவர் மறைப்பார். எந்த அளவுக்கு மறைப்பார்? ஹத்தா லா தஅலமு யமீனுஹு மா துன்ஃபிகு ஷிமாலுஹு, அவருடைய இடதுகரம் செலவழிக்கின்ற ஒன்றை வலதுகரம் அறியாத அளவுக்கு மறைப்பார். எப்படி சொல்றாரு? இடது கை செலவழிக்கின்ற ஒன்று வலது கைக்கு தெரியாத அளவுக்கு மறைப்பார். வஹாதா மிம்மா இன்கலபாலா பாலு ருவாத், சில அறிவிப்பாளர்கிட்ட ஏற்பட்ட முன்கலபுது. ஏன் அது எப்படி வரும்? வலது கை செலவழிப்பது இடது கைக்கு தெரியாதுன்னு தானே வரும். ஆனால் சில இடத்துல கல்வி என்ன ஆகி போச்சு இந்த ஹதீஸுடைய விஷயத்தில், சில கிதாபுகளை எப்படி மாற்றிவிட்டாங்க? ஹத்தாலா தாலமு எமீனுவும் துன்ஃபிகு ஷிமாலும்ட்டாங்க. ஆனால் இன்னமா ஹுவ ஹத்தாலா தாலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுன்றதான் அசல் வார்த்தை. அப்போ சென்டென்ஸ் ஹதீஸுடைய மத்தனில் முன்பின் மாற்றிடுறது. இது மக்லூபுல் மத்தன். இது மக்லூபுல் மத்தனில் இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னன்னா, ஐ யஜஅல ராவி மத்தன ஹாதல் ஹதீஸ் அலா இஸ்னாதின் ஆகர், ஒரு ஹதீஸுடைய மத்தனை ஒரு அறிவிப்பாளர் இன்னொரு சனதுக்கு பொருத்தி விடுவது. ஓ எஜாலு இஸ்னாதஹு லி மத்தனின் ஆகர், அதனுடைய சனதை இன்னொரு மத்தனுக்கு பொருத்தி விடுவது. இப்படி குழப்புறது. இது எதுக்கு செய்வாங்க இமாம்களுடைய காலத்தில்? தாலிக்கு பி கஸ்தில் இம்திஹானே கைரிஹி, பெரிய முஹத்தீஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு இப்படி செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? சனதையும் மத்தனையும் குழப்பி விட்டுறது. உதாரணமாக இந்த செய்தி புகாரி இமாமுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னது? மிசாலு மாஃபால் அஹ்லு பக்தாத் மால் இமாம் புகாரி, பக்தாத் வாசிகள் இமாம் புகாரி பெரிய மனன சக்தியானவங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ் மனனம் செஞ்சவங்க, அவங்களுடைய ஹிஃபுதுக்கு இணைக்கு யாரும் கிடையாதுன்னு சொன்னோன்னே பக்தாத் வாசிகளை யாருக்கு இம்திஹான் வச்சாங்க? புகாரி இமாமுக்கு. வாங்க உட்காருங்கன்ட்டு என்ன செஞ்சாங்க? இன்னமா கலபுலகும் மியத் ஹதீஸ், எத்தனை ஹதீஸ் கல்பு செஞ்சு விட்டாங்க? 100 ஹதீஸ். 100 ஹதீஸுடைய சனதையும் மத்தனையும் குழப்பி போட்டாங்க. ஓ சாலு அன்ஹா, பிறகு அதை கேட்டாங்க. யார்கிட்ட? புகாரி இமாம்கிட்ட. இம்திஹான் அல் ஹிஃப்திஹி, அவருடைய மனன சக்தியை சோதிப்பதற்கு. பார்த்தா ஃபரத்தஹா அலாமா கானத் அலைஹி கபுலல் கல்பு, கல்பு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி சரியாக இருந்துச்சோ அந்த 100 ஹதீஸையும் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி சொன்னாங்க. யாரு? இமாம் புகாரி. வலம் யுக்தி ஃபி வாஹித் மின்ஹா, அந்த 100 ஹதீஸில் ஒரு ஹதீஸிலே கூட அவர்கள் தவறிழைக்கவில்லை. இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம். பகதாத் வாசிகள் ஆச்சரியம் வாயடைச்சு போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர், இவ்வளோ ஹிஃபுல்லா, அந்த மக்கள் எல்லாரும் அவங்கள அங்கீகரிச்சாங்கன்னு வருது. அப்போ இந்த மாதிரி இதுக்காக செய்வது. சரி, ஹுக்குமில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ஹுக்குமுல் கல்பு இருக்கா? யக்தலிஃபு ஹுக்குமுல் கல்பி பி ஹஸ்பி சபபில் ஹாமில் அலைஹி, அதன் மீது செய்கின்ற ஒருவரின் காரணத்தை கொண்டு கல்புடைய சட்டம் மாறுகிறது. எப்படி? ஃபைன்கானல் கல்பு, இந்த கல்பு என்கிற செயலை இருந்தால், பி கஸ்தில் இக்ராப், எதுக்காக இருந்தால்? ரொம்ப அப்படி கரீபா இருக்கணும். சில பேருக்கு என்ன செய்யணும்? பார்க்குறவங்களே அப்படியா, பிறரை என்ன செய்யணும்? ஆச்சரியப்படுத்தணும். பிறரை என்ன செய்யணும்? அந்த நோக்கத்திற்காக இந்த மாதிரி கல்பு செஞ்சா ஃபலா ஷக்க ஃபி அன்னஹு லா யஜூஸு, அது என்ன செய்யாது? கூடவே கூடாது. ஏன்? லி அன்ன ஃபீஹி தக்யீரன் லில் ஹதீஸி, அங்கே என்ன ஏற்பட்டிருக்கு? ஹதீஸில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வஹாதா மின் அமலில் வல்லாயின், இது யாருடைய செயல்?
வல்லானா யாரு? இட்டு கட்டக்கூடியவனுடைய செயல். இன்கான பி கஸ்தில் இம்திஹான், ஒரு பெரிய முஹதீஸை சோதிப்பதற்காக இருந்தால், உங்களுக்கு எக்ஸாமில் மிஷ்காத் எக்ஸாமில் இப்படி கொடுக்குறேன், அல்லது பின்னாடி திருமிதி படிக்கிறீங்க, திருமிதியில் வந்து இப்படி என்ன செய்கிறேன், போட்டு குழம்பி கொஷின் பேப்பரில் கொடுக்குறேன், ஃபிட் பண்ணுங்கன்ட்டு, இது கஸ்துல் இம்திஹானுக்காக இருந்தால் ஜாயிசுன், இது ஜாயிஸ். லி தசப்புத்து மின் ஹிஃபுல் முஹத்திஸி வ அஹ்லியத்தி, முஹத்தீஸினுடைய மனசக்தியை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்த ஹதீஸ் துறையில் ஈடுபடுவருடைய மனசக்தியை உறுதிப்படுத்துவதற்காக. ஆனாலும் கூட ஒரு ஷர்த்து, வஹாதா பி ஷர்த்தின் ஐயுபையின சஹிய கபுல இன்லிலாலில் மஜ்லிஸ். ஆனால் அந்த மஜ்லிஸ் முடியறதுக்கு முன்னாடியே அந்த கல்பு செஞ்ச 100 ஹதீஸையும் கரெக்ட் பண்ணி சொல்லிடணும். ஒன்று கேட்கப்பட்டவர் சொல்லிடணும், அல்லது யார் சொல்லிடணும், கேட்டவர் சொல்லிடணும். ஆக மொத்தத்தில் அதை விளக்கிடணும். அப்படின்னா கூடும் இம்திஹானுக்காக. இன்கான ஹத்தாயின் ஒ சஹுவின், ஒருவேளை தவறுதலாக கல்பு ஏற்பட்டுருச்சு, மறதியா கல்பு ஏற்பட்டால் ஃபலாஷக்க, சந்தேகமில்லை, அன்ன ஃபாயிலஹு மஅதூருன் ஃபி ஹத்தாயிஹி, அதை செய்தவர் அவர் செய்த தவறுக்காக மன்னிக்கப்படுவார். மஅதூர்னா என்ன அர்த்தம் வருதுல்ல, ஃபிக்ஹில் வரும்ல, மஅதூர் இவர் ஒருமா சல்சல் போர் ஏற்பட்டவர், மஅதூர் மன்னிக்கப்பட்டவர். வலாக்கின் என்றாலும் இதா கசுரதாலிக்க மின்ஹோ, இது அதிகமாயிருச்சு, மறதியின் காரணமாகவும் தவறுதலின் காரணமாகவும் கல்பு அதிகமாயிருச்சு. முன்னாடி சொல்ல வேண்டியது பின்னாடி சொல்றாரு, பின்னாடி வேண்டியது முன்னாடி சொல்றாரு. இந்த கல்பு செய்யக்கூடிய இந்த செயல் அதிகமாயிருச்சுன்னா ஃபஇன்னஹு யுஹில்லு பிலபுதி, அவருடைய அறிவிக்கும் திறனிலே குறை ஏற்பட்டு விடும். வயஜஅலுஹு லைஃபன், இமாம்கள் அவரை எந்த பட்டியலில் கொண்டு வந்துருவாங்க, லைஃபுடைய பட்டியலில் கொண்டு வந்துருவாங்க. முடிஞ்சு கதை. சரி, ஹுக்குமுல் ஹதீஸில் மக்லூப், மக்லூபான ஹதீஸுடைய சட்டம் என்ன? ஃபஹுவ மின் அன்வாஇல் லைஃபில் மர்தூது கமா ஹுவ மஅலூம், அறியப்பட்டதை போன்று இது எதில் வரக்கூடிய வகை, மர்தூதில் வரக்கூடிய வகை. வதாலிக லிஅன்னஹு முகாலிஃபுன் லிரிவாயத்தி சிக்காத், இது சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக இருப்பதால் இது என்னது, இது மர்தூது. மக்லூபான ஹதீஸ் மட்டும் அடங்கிய தனி கிதாபை எழுதியிருக்கிறாங்க, அது கீழே போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், முத்ரஜ், மக்லூப்.